ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஸ்கூல் திறந்தாச்சு, பசங்க வந்த உடனே ஒரு ஹெல்த்தியாக ஒரு லட்டு கொடுக்கலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு. அதான் ஒரு சத்து மாவு லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செய்யறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதை அப்படியே உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன்ப்பா. வேர்க்கடலை 200 கிராம் 200 கிராம் வேர்க்கடலைக்கு எள்ளு 200 கிராம் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன். இது அக்ரூட் வீட்டில் இருந்தது, நான் அதை அப்படியே எடுத்திருக்கேன். எவ்வளோன்னு தெரியல, நம்ம ஒரு 50 எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, அப்புறம் 50 கிராம் பாதாம். இது மட்டும்தான்ப்பா. நம்ம இதை போட்டு சிம்பிளாக நம்ம டக்குன்னு பிள்ளைங்க வந்த உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன்ப்பா. இது பெரிய வெல்லம் 1/2 கிலோ இருக்கும். இதை பாதி உடச்சி நம்ம தூள் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்ததுனால நான் முதல்ல வறுத்து வச்சுட்டேன். அதை நான் வறுத்துட்டு இப்போ தோல் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இதையும் எல்லாமே நம்ம லேசாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வறுத்து இதில் வச்சுருக்கேன். லேசாக சூடானால் போதும், கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் போட்டுட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. நான் ஜாரில் போட்டு இதை அரைச்சிருக்கேன்னா இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போடலாம். ஆனால் வெல்லம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்ப்பா. இல்லை நாட்டு சக்கரை நினச்சி நம்ம உதிரியாக இருக்கிறது போடுறோம். வெல்லம் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு வெல்லம் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும். பாருங்கள், வெல்லமும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும். இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா இப்படி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லட்டு பிடிச்சிட வேண்டியதான். நம்ம வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கனால நம்ம பிடிக்கிறப்பா தான் வரும். இப்போ உங்களுக்கு தெரியுதாங்க பாருங்கள், வந்துடும். நம்ம அப்படியே டைட்டாக அழுத்தி பிடிச்சோம்னா வந்துடும். இப்போ அப்படியே நல்லா நம்ம மாவு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி லட்டு பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒன்றுமே கெட்டு போகாதுங்க. வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம், 10 நாள் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வெளியில் எடுத்து வச்சு அந்த டெம்பரேச்சர் அந்த ஜில் போனதுக்கப்புறமா நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அவ்வளோதான். இப்படி அழுத்தி போய்க்கலாம். நான் பிடிச்சிட்டு மொத்தமாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. நான் இந்த தூக்கில் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரோ அப்படி போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சில்வர் தூக்கில் தான் போட்டிருக்கேன். நான் வெளியில் தான் வைக்க போகிறேன். இந்த ஒரு வாரத்தில் எனக்கு காலி ஆகிடும். நீங்கள் சப்போஸ் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாளைக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.